பசங்களா இன்னைக்கு கார்த்திகை தீபம்னால நான் விளக்கு நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம ஸ்கூல்லே சாமி கும்பிடலாம். சாமி கும்பிடுறதுக்கு எல்லாம் ரெடியா இருங்க, ஓகேவா? ஐயா இன்னைக்கு கார்த்திகை தீப பூஜையா? சூப்பர். அப்பனா இன்னைக்கு ஸ்கூலே ஜெகஜோதியா இருக்க போதா? பசங்களா நான் சாமி சிலையை எடுத்து வச்சறேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் ஒண்ணா ரெடி பண்ணுங்க. டீச்சர் நானும் சன்விகாவும் கோலத்தை போடுறேன் டீச்சர். நான் அச்சு கோலம் போட போறேன் டீச்சர். நீ சன்விகா நான் அச்சு வச்சற அது மேல கோலப்பொடி எல்லாம் போட்டு தடவி விடுடி இப்படி. எல்லாத்தையும் ஈவனா பரப்பி விடுறீ அப்பதான் கோலம் நல்லா வரும். இப்ப எடுக்கறேன் பாருங்க. கோலம் எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. குழந்தைகளா நானும் உங்களுடன் சேர்ந்து கார்த்திகை தீபம் கொண்டாட போகின்றேன். ஐயா ஜாலி ஜாலி. நம்மள பார்க்க காளி தேவி வந்துட்டாங்க. பசங்களா என்னை மட்டும் கார்த்திகை தீபத்துக்கு கூப்பிடல. நானும் வர என்னை சேர்த்திக்கங்க. அல்கங்கல் வாங்க வந்து ஓரமா நின்னுங்க. ஃபர்ஸ்ட் விளக்கெல்லாம் எடுத்து வைக்கலாம். மீனா சன்னிகா அந்த விளக்கு ஃபுல்லா பெரிய விளக்கு சுத்தி வைங்க. நான் பெரிய விளக்கு சுத்தி சின்ன விளக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிறேன்டி. இதுக்கு சந்தனம் சிவப்பெல்லாம் நான் தான் வைப்பேன். ஃபர்ஸ்ட் சந்தனத்தை வச்சுட்டு அதுக்கு மேல அப்படியே சிவப்பு வச்சுடுறேன். இப்பதான் விளக்க பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. அப்படியே எண்ணெய் ஊத்திரலாம். கார்த்தி நின்னு அங்கன்னு பேசிட்டே இருக்க. வந்து எல்லா விளக்கையும் எண்ணெய் ஊத்தி திரி வந்து வா. இருங்க நான் திரி எடுத்து வச்சுட்டேன். அதை விளக்குள்ள வச்சுக்கிறேன். பசங்களா நானும் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டா? அல்கங்கல் லாரி நிறைய விளக்கு இருக்கு. அதெல்லாம் எடுத்து நீங்க வைங்க. இருங்க ஒவ்வொரு விளக்க நானே எடுத்து வச்சிடுறேன். சுத்தி சுத்தி வைக்கணும். அப்பதான் பார்க்கவே சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இவ்வளவு பெரிய விளக்கெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. இவ்வளவு விளக்கு ஸ்கூல் ஃபுல்லா வைக்கலாம் போல் இருக்கு. இதெல்லாம் பத்த வைக்கணும்னா ஒரு லாரி தீக்குச்சி வேணும் போல் இருக்கு. நம்ம ஒரு விளக்க பத்த வச்சுட்டு அதை வச்சு எல்லாத்தையும் பத்த வச்சிடலாம்டா. அவ்வளவு தீக்குச்சி எல்லாம் தேவையே இல்ல. விளக்கெல்லாம் போய் அப்படி வைக்க முடியாது, என்ன சிந்திரும். அதனால கார்த்தி போய் இலைய எடுத்துட்டு வாடா. இலையெல்லாம் அழகா கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த இலை போதுமா என்ன எடுத்துட்டு வரணுமா? போதும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு விளக்கெல்லாம் வைங்க போங்க. டேய் கார்த்தி நீங்க மாடியில போய் எல்லா விளக்கையும் வைங்க. வச்சதுக்கு அப்புறம் வரண்டால நாங்க கீழ வச்சுக்கிறோம். நாங்க அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுல்ல. இப்ப எல்லா இடத்துலயும் போய் எண்ணெய் ஊத்திட்டு வாங்க விளக்குல எல்லாம். எண்ணெய் எல்லாம் சிந்திர போகுதா? மெதுவா ஊத்து, இல்லனா அப்புறம் டீச்சர் திட்டுவாங்க நம்மளையே. ரேணு நான்லாம் மாடி மேல கரெக்டா தான் எண்ணெய் ஊத்துறோம். நீங்க வரண்டால இருக்கிற விளக்குல எல்லாம் எண்ணெய் கரெக்டா ஊத்து. எல்லாரும் எண்ணெய் ஊத்திட்டீங்களா? தீ எடுத்து எல்லா விளக்கையும் வைக்கிறேன். பசங்களா எல்லாரும் போது சீக்கிரம் வாங்க. சாமி கும்பிட்டு அப்புறம் விளக்கேத்திக்கலாம். எல்லாரும் சாமி கும்பிடுங்க. சன்விகா எல்லாத்துக்கும் தீவரத்திலே காமிமா. இந்தாங்க எல்லாரும் நல்லா சாமி கும்பிட்டுவாங்க. அல்கங்கல் நீங்களும் இந்தாங்க சாமி கும்பிடுங்க. மீனோ சாம்பிராணி பூதுபத்தி அதெல்லாம் யாரு காட்டுவா? அது காட்டு. சரிடா கார்த்தி எல்லாத்தையும் சாமிக்கு தீவரத்திலே காமிச்சு வச்சிடுறேன். நான் முதல் விளக்க ஃபர்ஸ்ட் பெரிய விளக்க பத்த வச்சுக்க போறேன். இருங்க நானும் ஒரு விளக்க பத்த வச்சுக்கிறேன். நானும் உங்களுக்காக தீபத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு வழியா எல்லா விளக்கையும் பத்த வச்சாச்சு. ஸ்கூலை பார்க்கிறதுக்கு பல மின்னுது பாருங்க. என்னோட இவ்வளவு விளக்கா? ஸ்கூல் ஃபுல்லா இருக்குதே. இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. ஸ்கூல் ஃபுல்லா விளக்கு வச்சாச்சு. டேய் கார்த்தி அந்த மொட்டை மாடியில இருக்கிற விளக்கெல்லாம் கொஞ்சம் அணையுது பாரு. அதனால கொஞ்சமா போய் எண்ணெய் ஊத்திட்டு வாடா. ஏதாவது அணையிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் எல்லாத்துக்கும் எண்ணெய் ஊத்திடுவேன்.